வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. காலின் மெக்காலேயுடன் வேலுத்தம்பி கொண்டிருந்த நட்புதான் அவருக்கே யமனாக வந்தது என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு சிறந்த ராஜதந்திரியான அவர் எப்படி தாயே மெக்காலேயிடம் ஏமாந்து போனார்? அறிந்து கொள்ளும் ஆவலில் கேட்டான் சிறுவன் சிவா. அவர்களின் நட்புறவு என்பது தனிப்பட்ட வகையில் அமைந்ததில்லை. நாட்டின் மன்னர் ஏற்படுத்தி வைத்த கொள்கை ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அமைந்ததுதான். திருவிதாங்கூர் தளவாயாக இருந்த ஐயப்பன் செண்பகராமன் பிள்ளை வயது முதிர்வு காரணமாக மரணம் அடைய வேலுத்தம்பியை அந்த பதவிக்கு மன்னன் பாலராமவர்மா நியமனம் செய்தான். 1802 திருவிதாங்கூரின் தளவாய் பதவியில் அமர்ந்த வேலுத்தம்பி நேர்மையாளனாக, அதே நேரம் மிக கடுமையான அணுகுமுறை கொண்டவனாக திகழ்ந்தான். நாட்டின் நிதி பற்றாக்குறைக்கு ஊழல்களே காரணம் என்பதை அறிந்து முறைகேடுகளை களைய கண்டிப்பு காட்டினான். அரசுக்கு எதிராக செயல்பட்டால் வலது கைவிரல் துண்டிக்கப்படும். களவு குற்றச் செயலில் ஈடுபட்டால் காதும் மூக்கும் அறுக்கப்படும். பெண்களை மானபங்கப்படுத்தினால் மக்கள் முன் சவுக்கடியும் உயிரோடு மரத்தில் ஆணியில் அறைந்து தலை துண்டிக்கப்பட்டு கடலில் வீசப்படும். இந்த கொடூர தண்டனைகளால் ஒரே வருடத்தில் நாட்டில் அமைதியும் ஒழுங்கும் திரும்பியது. வேலுத்தம்பியின் தாய்க்கு சொந்தமான தென்னந்தோப்புகள் கீழ்குளம் என்ற ஊரில் இருந்தன. ஒரு முறை அவற்றுக்கு வரி நிர்ணயித்த அதிகாரி அவை தளவாயின் அன்னைக்கு சொந்தமானவை என்பதால் குறைவாகவே வரி நிர்ணயித்தான். ஆனால் இதை அறிந்த தளவாய் வேலுத்தம்பி மிகவும் கோபம் கொண்டான். அந்த அதிகாரியின் கட்டை விரலை வெட்டினான். தாய்க்கும் தண்டனை கொடுத்தான். வேலுத்தம்பியின் இதுபோன்ற கராரான நடவடிக்கைகள் ஆங்கிலேயருக்கும் கூட அச்சத்தையே கொடுத்தன. மக்களிடம் நியாயமான வரி வசூலிக்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு முறையாக கப்பம் செலுத்தப்பட்டது. நிதி முறையாக வந்ததால் ஆரல் வாய்மொழி, உதயகிரி, பத்மநாபபுரம், இரணியல் கோட்டைகள் பலப்படுத்தப்பட்டன. கிராமப்புறங்களில் ஆயுத பயிற்சி மையங்கள் நிறுவப்பட்டன. வேலுத்தம்பியிடம் கம்பெனி அதிகாரி காலின் மெக்காலே சிறந்த நட்பு கொண்டிருந்தான். அவன் மூலம் கம்பெனி நிர்வாகத்திடமும் வேலுத்தம்பிக்கு செல்வாக்கு கூடியிருந்தது. ஆனால் வேலுத்தம்பியின் கடுமையான நடவடிக்கைகளால் வெறுப்புற்றிருந்த அமைச்சர் குஞ்சுநீலம் பிள்ளை அவனை கவிழ்க்க சதி செய்தான். என்றாலும் வேலுத்தம்பி அதனை முறியடித்தான். ஆனால் வேலுத்தம்பிக்கு பிரச்சனை நிதி நெருக்கடி என்ற உருவில் வந்தது. 1804 கம்பெனியாருக்கு கொடுக்க வேண்டிய கப்பத் தொகையில் நிலுவை வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க நாயர் படைகளுக்கு கொடுத்து வந்த ஊதியத்தை குறைக்க முடிவு செய்தான் வேலுத்தம்பி. இதனை மெக்காலே ஆதரித்தான். ஆனால் நாயர் படை பிரிவினர் இதனால் கொதித்தெழுந்தார்கள். தளவாய் வேலுத்தம்பிக்கு எதிராக கலகம் செய்தார்கள். வேலுத்தம்பியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், கம்பெனியுடனான கூட்டணியை முறித்து கொள்ள வேண்டும் என்று மன்னரிடம் கோரிக்கை வைத்தார்கள். இந்த கலவரத்தை அடக்க கர்னல் மெக்காலே கம்பெனி படைகளை வேலுத்தம்பிக்கு ஆதரவாக அனுப்பி வைத்தான். கலவரம் அடங்கியது. கலவரத்துக்கு காரணமான படை தளபதிகள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இதுவேதான் வேலுத்தம்பிக்கு யமனாய் முடிந்தது. இந்த நாயர் படைப்பிரிவு கலகத்தை காரணம் காட்டி வேறு வகையில் பேரம் பேசினான் மெக்காலே. ஒரு
ஒரு ஒப்பந்தமும் போடப்பட்டது. அதை தொடக்கத்தில் வேலுத்தம்பி புரிந்து கொள்ளவில்லை. சரி என்று ஆதரவு காட்டினான். ஆனால் அந்த விபரீதத்தை அவன் புரிந்து கொண்ட போது பரிதாபம், அவன் நிராதரவாக நின்று கொண்டிருந்தான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.